மாணவி ஆர்த்தி படுகொலையை கண்டித்தும் போதைப் பொருள் விற்பனையை தடுக்காத பாஜக என்ஆர் காங்கிரஸ் கூட்டணி அரசை கண்டித்தும் புதுவையில் இந்தியா கூட்டணி மற்றும் அதிமுக சார்பில் முழு அடைப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். தனியார் பேருந்துகள், டெம்போ, ஆட்டோக்கள் இயக்கப்படவில்லை. சினிமா காட்சிகள் ரத்து செய்யப்பட்ட நிலையில் அத்தியாவசிய பொருட்களை தவிர அனைத்து கடைகளும் முழு அடைப்பில் இருந்தது. புதுச்சேரி முத்தியால்பேட்டை மாணவி ஆர்த்தி படுகொலையை கண்டித்தும் புதுச்சேரியில் போதைப் பொருள் விற்பனையை தடுக்காத ஆளும் என்ஆர் காங்கிரஸ் பாஜக கூட்டணி அரசை கண்டித்தும் பந்த் போராட்டம் நடத்தப்போவதாக இந்தியா கூட்டணி மற்றும் அதிமுக சார்பில் அறிவிக்கப்பட்டிருந்தது. அந்த வகையில் இன்று காலை 7 மணி முதல் புதுச்சேரியில் பந்த் போராட்டம் துவங்கியது. இந்த போராட்டம் காரணமாக புதுவையில் பிரதான சாலைகளான அண்ணா சாலை, காமராஜர் சாலை, நேரு வீதி, காந்தி வீதி உட்பட பல்வேறு பகுதிகளில் அனைத்து கடைகளும் அடைக்கப்பட்டு ஆதரவு தெரிவித்திருந்தனர். மேலும் தனியார் பேருந்துகள், டெம்போக்கள், ஆட்டோக்கள் இயக்கப்படவில்லை. ஒரு சில அரசு பேருந்துகள் போலீஸ் பாதுகாப்புடன் இயக்கப்பட்டது. மேலும் மாணவி படுகொலையை கண்டித்து சினிமா திரையரங்கு உரிமையாளர்களும் ஆதரவு தெரிவித்து மூடினர். இதனால் அனைத்து திரையரங்குகளிலும் பகல் காட்சிகள் ரத்து செய்யப்பட்டுள்ளது. மேலும் அத்தியாவசிய பொருட்களை தவிர அனைத்து கடைகளும் புதுச்சேரியில் அடைக்கப்பட்டுள்ள நிலையில் ஒரு சில தனியார் பள்ளிகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டிருந்தது. அரசு பள்ளிகள், கல்லூரிகள், அலுவலகங்கள் வழக்கம் போல் இயங்கியது. மேலும் கல்லூரி, பள்ளி பேருந்துகளும் வழக்கம் போல் இயங்கியது. பெரிய மார்க்கெட், சின்ன மார்க்கெட், குபேரங்காடி, நெல்லித்தோப்பு மார்க்கெட் உட்பட பல்வேறு பகுதிகளில் உள்ள அனைத்து மீன் வியாபார கடைகளும் அடைக்கப்பட்டு பந்த் போராட்டத்திற்கு முழு ஆதரவு தெரிவிக்கப்பட்டிருந்தது. மேலும் பந்த் போராட்டம் காரணமாக கடலூர், விழுப்புரம், திண்டிவனம், சென்னை செல்லும் அனைத்து தனியார் பேருந்துகளும் நிறுத்தப்பட்டதால் பயணிகள் கடுமையான சிரமத்திற்கு ஆளாகினர். மேலும் தமிழகத்திலிருந்து புதுச்சேரிக்கு வரும் பேருந்துகள் மாநில எல்லையான கோரிமேடு, காலாப்பட்டு மற்றும் கன்னிக்கோவில் உட்பட பல்வேறு பகுதிகளில் நிறுத்தப்பட்டு பயணிகள் இறக்கிவிடப்பட்டனர். பந்த் போராட்டத்தின் காரணமாக புதுச்சேரியின் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை வெகுவாக பாதிக்கப்பட்டது. இந்த போராட்டம் காரணமாக அசம்பாவிதங்கள் ஏற்படாமல் இருக்க 500க்கும் மேற்பட்ட போலீசார் மாநிலம் முழுவதும் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டனர்.